ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஷைனி மேக்ஸ். 9ஆம் வகுப்பு பயிற்சி 3.1ல் 11வது கொஸ்டின் பார்க்கலாம். ஒரு செவ்வகத்தின் நீளம் 3x கூட்டல் 2 அலகுகள் மற்றும் அதன் அகலம் 3x மைனஸ் 2 அலகுகள் எனில் எக்ஸை பொறுத்து அதன் பரப்பளவை காண்க. இங்கே செவ்வகத்தோட நீளமும் அகலமும் கொடுத்துருக்காங்க. கொடுத்துக்கிட்டு எக்ஸை பொறுத்து அதோட பரப்பளவு என்னன்னு கேட்குறாங்க. ஓகேங்களா? இப்போ பரப்பளவு கண்டுபிடிக்கணும். எதோடதுன்னா செவ்வகத்தோடது. அப்போ ஃபர்ஸ்ட் செவ்வகத்தோட பரப்பளவு கண்டுபிடிக்கக்கூடிய ஃபார்முலாவை எழுதிக்கலாம். செவ்வகத்தின் பரப்பளவு இஸ் ஈக்குவல் டு எல் இன்டூ பி சதுர அலகு. இதுதான் ஃபார்முலா. இப்போ எல்லுன்னா நீளம். நீளம் என்ன கொடுத்துருக்காங்க? 3x கூட்டல் 2. எல்லுக்கு பதில் 3x கூட்டல் 2ன்னு எழுதிக்கலாம். பெருக்கல்னா பிராக்கெட்டுக்குள்ளே எழுதிக்கலாம். இனி பின்னா அகலம். அகலம் வந்து 3x மைனஸ் 2ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ பாருங்க, ரெண்டுமே சேம். ஆனால் இங்கே ப்ளஸ் இருக்கு, இங்கே மைனஸ். அப்போ இது என்ன ஃபார்முலா? ஏ கூட்டல் பி இன்டூ ஏ மைனஸ் பி. இந்த ஃபார்முலா இதை எப்படி மாற்றணும்னா ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் இப்படி மாற்றிக்கணும். சரிங்களா? இங்கே ரெண்டுமே சேம், ஆனால் இது ப்ளஸ் இது மைனஸ். அதனால தான் இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணிக்கிறோம். இனி ஏயோட மதிப்பு தேவை. பாருங்கள், ப்ளஸ்ஸுக்கு முன்னாடி ஏ, இங்கே ப்ளஸ்ஸுக்கு முன்னாடி 3x இருக்குது. அடுத்து இங்கே மைனஸு முன்னாடி ஏ, இங்கே மைனஸு முன்னாடி 3x. அப்போ ஏ இருக்கக்கூடிய பிளேஸ்ல எல்லாம் என்னது இருக்குது? 3x இருக்குது. அதனால் ஏக்கு பதில் 3x. ஸ்கொயர் இருக்கிறதுனால ஹோல் ஸ்கொயர். நடுவில் மைனஸ். இனி பி, ப்ளஸ்ஸுக்கு அடுத்து பி, இங்கே ப்ளஸ்ஸுக்கு அடுத்து 2. மைனஸுக்கு அடுத்து பி, இங்கே மைனஸுக்கு அடுத்து 2. அப்போ பி இருக்கக்கூடிய பிளேஸில் 2 இருக்குது. அதனால் பிக்கு பதில் 2. ஸ்கொயர் இருக்கிறதுனால ஸ்கொயர். இப்போ அந்த ஸ்கொயர் இந்த ரெண்டுக்குமே பொதுவு. முதல் 3 ஸ்கொயரோட மதிப்பு 9. அடுக்கில் 2னா 3 2 வாட்டி எழுதி பெருக்கணும். 3 3 9. இனி எக்ஸை ஸ்கொயர் பண்ணால் எக்ஸ் ஸ்கொயர் தான் கிடைக்கும். மைனஸ் இங்கே அடுக்கில் 2. அப்போ 2 வாட்டி எழுதி பெருக்கணும். 2 4. இனி அலகு எழுதிருங்க, சதுர அலகு. இப்போ எக்ஸை பொறுத்து பரப்பளவு கண்டுபிடிச்சிட்டோம். இனி என்ன பண்ணணும்? எக்ஸ் ஈக்குவல் டு 20 எனில் அதன் பரப்பளவை காண்க. இதில் எக்ஸுக்கு பதில் 20ன்னு பிரதியிடும் போது பரப்பளவு என்ன கிடைக்குதுன்னு கேட்குறாங்க. அப்போ எழுதிக்கலாம், எக்ஸ் ஈக்குவல் டு 20 என பிரதியிடலாம். முதல் 9 இருக்குது, அடுத்து எக்ஸோட மதிப்பு 20. இனி இங்கே ஸ்கொயர் இருக்கிறதுனால ஹோல் ஸ்கொயர். நடுவில் மைனஸ், அடுத்த 4. இனி 9 இன்டூ அடுக்கில் 2. அப்போ 20 2 வாட்டி எழுதி பெருக்கணும். 20 இன்டூ 20. முதல் 2 பெருக்கலாமா? 2 4. அடுத்து இங்கே ஒரு 0, இங்கே ஒரு 0, மொத்தமாக 2 0. இனி மைனஸ் 4. இனி 9 4 36, இங்கே 2 0 அப்படி எழுதிருங்க. மைனஸ் 4. அடுத்து 3600 இருந்து 4 கழிக்கணும். கழிச்சா 3596ன்னு கிடைக்கும். மறக்காமல் சதுர அலகுன்னு எழுதிருங்க. இந்த மாதிரி ஆன்சர் எடுத்து எழுதிருங்க. தேர்ஃபோர் செவ்வகத்தின் பரப்பளவு இஸ் ஈக்குவல் டு 3596 சதுர அலகு. இவ்வளோ தான் இந்த சம்.